அதுக்கான மருத்துவ பரிசோதனைகளை பண்ணி என்ன பிரச்சனை இருக்குங்கிறத டைரக்ட் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை பண்ணலாம். மற்ற மருத்துவ முறைகள்ல வந்து இது பிரச்சனை இருக்கு, ஆணுக்கு பிரச்சனை இருக்கா பெண்ணுக்கு பிரச்சனை இருக்காங்கிறத மட்டும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல கண்டுபிடிச்சு இல்ல இருவருக்குமே ஒரு வைத்திய முறைகளை கையாண்டு அவங்களுக்கு கர்ப்பம் வரதுக்கான வாய்ப்பை அதிகரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ப்ரிசைஸா காரணத்தை கண்டுபிடிக்கிறது நம்ம அலோபதி மருத்துவத்தில் தான் ஏற்பட முடியும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன இயற்கை மருத்துவமோ இல்ல யுனானி மருத்துவமோ ஹோமியோபதி எது வேணா பண்ணலாம். குழந்தையின்மை உள்ள தம்பதியினர் எல்லா மகப்பேறு மருத்துவர்களையும் அணுகலாமா அல்லது இதற்குன்னு சிறப்பு மருத்துவர்களை தான் போய் பார்க்கணுமா? சிறப்பு மருத்துவர்கள் போலது நல்லது. ஏன்னா அவர்கள் இதுலயே நாங்க இந்த சிறப்பு மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்று அனுபவ பெற்ற டாக்டர்களுக்கு பிரச்சனைகள்லயே நம்ம என்னென்ன யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கான வழிமுறைகள் வைத்திய முறைகள்ல நாங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறதுனால அதுல அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்க பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எடுத்து சொல்லி இதெல்லாம் அது ரொம்ப கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சொல்லுவோம். இதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணணும். இப்ப சாதாரணமா பொது மகப்பேறு மருத்துவர்கள் கைனகாலஜி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்து செய்யும் பொழுது அவங்களும் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே எம்பிபிஎஸ் படிச்சு டிஜிஓ எம்டி பண்ணவங்க எல்லாமே குழந்தை இல்லாதவங்களுக்கு வைத்தியம் பண்ண தகுதி பெற்றவர்கள். ஆனா அதுக்கு நேர ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு. அதற்கான அமைப்பு அவங்க கிட்ட இருக்கணும். அது அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் சோதனை முறைகளும் சரி வைத்திய முறைகளும் ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். அதை வைத்து கொண்டு அவர்கள் ஆரம்ப காலத்துல ஒரு சரி எளிய முறையில வைத்தியம் பண்றதுன்னா அவங்க பண்ணலாம். கொஞ்சம் ஒரு கடினமான முறைன்னு சொன்னா அவங்க ஸ்பெஷலிஸ்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். சமீப காலமா கருத்தரிப்பு மையங்கள் நிறைய வந்துருச்சு. இதற்கான காரணங்கள் என்ன? நவீன கருத்தரிப்பு முறைகள் மையங்கள் அதிகரிச்சுட்டு வர்றதுக்கு காரணமே மலட்டுத்தன்மைக்கான சதவிகித எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மை. இதற்காக தான் இந்த நவீன முறைகளும் சென்டர்ஸ்க்கும் நிறைய அதிகமாயிருக்கு காரணம். ஓகே, இதனால என்ன இதுன்னு சொன்னா பேஷண்ட்ஸ் டைரக்டா அங்க போயிட்டு நவீன முறை கருத்தரிப்பு தான் வைத்தியம் பண்ணாதான் நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதான் ஆனா அதுக்கு முன்னாடி சில எளிய முறைகள் மெத்தட்ஸையும் அவங்க ட்ரை பண்ணிட்டு அதற்கு பிறகு இது வழியே இல்லை எளிய முறையில வைத்தியம் பண்ண முடியாது இவங்களுக்கு மாற்று முறை அந்த நவீன முறை. அதாவது நவீன முறைன்னு சொன்னாவே இப்போ நாங்க ஐவிஎஃப் அதாவது சோதனை குழாய் முறை இதை போய் தான் பேசுறோம். நவீன முறைங்கிறது எளிய முறையில நவீன முறை வராது. ஓகே, கருத்தரிப்பு மையங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டாவே அந்த மையங்கள்ல சாதாரண முறைகளையும் கையாளலாம், அட்வான்ஸ்டா இருக்க இந்த சோதனை குழாய் முறைகளையும் கையாளலாம். ஓகே, ஆனா தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் செய்யும் ஒரு அந்த சிறப்பு மருத்துவர்களுக்கு அந்த நவீன முறை ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டு இப்ப நான் சொல்றேன் நான் என்னால கருவினை குழாய் அடைப்பை என்னால் நீக்க முடியும் அப்படிங்கும்போது என்கிட்ட வர பேஷண்ட்களுக்கு நான் பண்ண வேண்டிய முறையில என்னால என்ன பண்ண முடியும். பெண்களுக்கு கருவினை குழாய் படைப்பை நீக்கி அதற்கான வைத்திய முறை, ஆண்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மைக்கான விந்தணுக்கள் குறைபாடு இருந்ததுனாக்கா அதை அதிகரிக்கிறதுக்கான வைத்திய முறை இதெல்லாம் என்னால செய்ய முடியும், அதற்கான இது என்னால கொடுக்க முடியும் பொழுது இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியா தான் நான் ஓகே உங்களுக்கு நவீன முறைக்கு போங்க அவங்க வசதிக்கேற்ப அங்க போகலாம்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பு மருத்துவரும் அவங்களுக்கு உள்ள வசதிகளை வச்சுதான் சிறப்பு எளிய முறையில பண்றதா இல்ல நவீன முறைக்கு அனுப்புறதாங்கிறது முடிவெடுப்பாங்க. அதே சமயம் அந்த முடிவை பேஷண்ட்ஸுக்கு நம்ம விட்டுடணும். இதோட எளிய முறையில முயற்சி பண்ணிட்டோம் எங்களால் இதுக்கு மேற்கொண்டு நவீன முறைக்கு போறதுக்கான வசதி இல்லைன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அனுப்பலாம். வைத்தியமே பண்ண முடியாது நவீன முறையில கூட அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மாற்று வரை இந்த காலத்துல சோதனை குழாய் ஏற்பட்டுடுச்சு.
அப்புறம் விந்து முறையில் ஆண் மலட்டுத்தன்மை, சுத்தமாக விந்தணுக்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது மாற்று விந்து முறையில கூட ஒரு பெண்ணை கருத்தரிக்க வைக்க முடியும். ஓகே, இது வந்து ஒரு மாற்று முறை. நவீன முறைன்னு சொல்ல முடியாது, இது வந்து எளிய முறை தான். ஆனா மாற்று விந்து யூஸ் பண்றது, அந்த கணவனுக்கு ஃபுல்லா ஆண் விந்தணுக்கள் சுத்தமா இல்லை, அதை அதிகரிக்க வைக்க முடிய கூட வாய்ப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாற்று விந்து முறைக்கு போறோம். இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கருவகங்கள் எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல இந்த கருவகங்கள்ல வந்து கருமுட்டை உற்பத்தியே இல்லாம இருக்கலாம். அப்ப என்ன பண்றோம், கரு அணுவையும் பாரோ பண்றோம். அவங்களுக்கு தெரிஞ்ச உற்றார் உறவினர் மூலம் யாராவது கரு அணு தானம் பண்றதுக்கு, கருமுட்டைகள் தானம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கரு அணு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எளிய முறையில வைத்தியம் பண்ண முடியாது. மாற்று விந்து முறைக்கு வந்து எளிய முறையில செயற்கை கருத்து முறையில கர்ப்பம் பண்ண வைக்க முடியும், கருத்தரிக்க வைக்க முடியும். ஆனால் கருமுட்டை இரவல் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து சோதனை குழாய் தான் பண்ண முடியும். அது போக ஒரு பெண்ணுக்கு கருவகங்கள் நல்லா இருக்கலாம், அவங்க கருப்பை பழுதுபட்டு இருக்கலாம், இல்ல அகற்றப்பட்டு இருக்கலாம். இவங்களுக்கு வந்து அவங்களுடைய கருமுட்டையை வைத்துக்கொண்டு தன் கணவனுடைய விந்தணுக்களை வைத்து குழந்தை வேணும் அப்படின்னு பொழுது மாற்றான் தாய்முறை, அதாவது சரகேட் மதர். இதெல்லாம் வந்து முன்னேற்றங்கள், நவீனத்துல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. கருமுட்டை உற்பத்திய பெண்கள் அவர்களே அறிந்து கொள்ள ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? நிச்சயமா. ஏன்னா ஸ்கேன் எல்லாம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் இப்பதான் ஏற்பட்டது, ஒரு 20 வருஷமா தான். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த எம்டி படிக்கிற காலகட்டத்தில் என்னோட தீசிஸே வந்து ஆனோலேட்டரி இன்ஃபர்டிலிட்டி, அதாவது கருமுட்டை உற்பத்தி ஆகாத பெண்களுக்கு வைத்திய முறைகள் என்னங்கிறத பற்றி தான் நான் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிச்சிருக்கிறேன். அப்போ வந்து ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனே கிடையாது, லேப்ரோஸ்கோப்பும் கிடையாது. அப்போ அதுவும் டயக்னாசிஸ்க்கு ஏற்படலை. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் எப்படி கருமுட்டை தனக்கு உற்பத்தி ஆகுமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சுற்று சரிவர இருந்ததுன்னு சொன்னா, அதாவது 28 நாள்ல இருந்து 30 நாளைக்கு ஒரு மாதவிடாய் சுற்று சரிவர ஏற்படும் என்றால் அந்த பெண்ணுக்கு டெஃபினட்டா 12வது நாள்ல இருந்து 16வது நாளுக்குள்ள இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 26 நாள்ல மாதவிடாய் வருதுன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு 12வது நாள் கருமுட்டை உற்பத்தி ஆகலாம். 28 நாள்ல வருதுன்னா அந்த பொண்ணுக்கு 14 நாள்ல கருமுட்டை உற்பத்தி ஆகலாம். 30 நாளைக்கு ஒரு தினம் வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு தோராயமா ஒரு 15 இல்ல 16வது நாள் வரலாம். இதுக்கு மேற்பட்டு மாதவிடாய் தள்ளி போய் வருது அப்படின்னு சொன்னா அந்த பெண்களுக்கு ஒண்ணு தள்ளி வரலாம், இல்ல வராமையும் இருக்கலாம். அதனால மாதவிடாய் சுற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து நம்ம இவங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி அவங்களே தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர அந்த மாதவிடாய் துவக்கத்துல இருந்து மாதவிடாய் உதிரப்போக்கு நின்ன பிறகு 10வது நாளைக்கு அப்புறமா ஒரு சளி மாதிரி உமிழ்நீர் வரும், அது சர்வைக்கல் மியூக்கஸ் செக்ரீஷன் சொல்லுவோம். ஓவுலேஷன் சமயத்துல என்ன ஆகுது, இந்த கருமுட்டை வளர்ற கருமுட்டை வந்து ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோன் உண்டு பண்ணுது. இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனுடைய வேலை என்னன்னு சொன்னா வளர்ச்சி மட்டும் இல்ல, அந்த கருப்பையில இருக்கிற ஹார்மோன்ஸ், அந்த உமிழ்நீரை வந்து அதிகரிச்சு கொடுக்கும். எதுக்குன்னு சொன்னா இந்த உமிழ்நீர் வந்து சர்வைக்கல், அதாவது கருப்பையுடைய வாய் வெளித்துவாரம், இந்த இடத்துல வந்து அந்த உமிழ்நீர் அதிகரிக்கும் பொழுது அப்பொழுதுதான் அந்த விந்தணுக்கள் வந்து உள்ளுக்குள்ள போகிற தன்மை ஏற்படும். மற்ற காலகட்டத்துல எதுக்கு நான் வந்து சொன்னேன், அந்த ஒரு சரியான காலகட்டத்துல வந்து ஒன்னா இருந்தாதான் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகரிக்கும்னு சொல்லும் பொழுது இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைகிற ஒரு 2-3 நாள்ல தான் இந்த விந்தணுக்கள் உள்ளுக்குள்ள போகிற தன்மையே ஏற்படும். ஓகே, அப்போ வந்து அந்த உமிழ்நீர் அதிகரிக்கிறது என்னைக்கு அதிகரிக்குது, என்னைக்கு வந்து அதிகபட்சம் இருக்குது, இதை வந்து அவங்களுடைய வாஷ் பண்ணிக்கும் பொழுது, அவங்க டாய்லெட் போகும்போது அதை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த உமிழ்நீர் சளி பதத்துல கிளியரா ஒரு கண்ணாடி போல நீண்டு வரக்கூடிய உமிழ்நீர் இருந்ததுன்னு சொன்னா அந்த பெண்ணு அன்னைக்கு நமக்கு கருமுட்டை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு. அடுத்த 2 நாளைக்குள்ள இந்த உமிழ்நீர் சுத்தமா டக்கு நின்னு போச்சுன்னு சொன்னா கருமுட்டை வெடிச்சிருக்குன்னு அர்த்தம்.